சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஏன் சித்ரகுப்தரை பூஜை பண்றோம்? சித்ரகுப்தரை எப்படி பூஜை பண்ணணும்? அவரை வணங்கினா என்னென்ன நன்மைகள் நடக்குது? காஞ்சிபுரத்துல அவரினுடைய கோவில்ல என்ன மகத்துவம்? அவரோட திருப்பெயரான சித்ரகுப்தாயை நமக அப்படின்னு சொன்னா என்னென்ன நன்மைகள் நடக்கும்? இப்படி பல அதிசயமான அற்புதமான ரகசியமான தகவல்கள் தெரியணும் அப்படின்னா இந்த காணொலியை முழுசா பாருங்க. சித்திரை மாதத்துல சித்ரா நட்சத்திரத்துல உதித்ததுனால இவருக்கு சித்ரகுப்தன் அப்படின்னு பெயர் இருக்குன்னு சொல்லப்படுது. சிவபெருமானும் பார்வதி தேவியும் கைலாசத்துல ஒரு அழகான ஓவியத்தை வரைந்தாங்களாம். அந்த ஓவியத்துல இருந்த மனிதர் மிகவும் அழகாக இருந்ததுனால அந்த ஓவியத்துல இருந்த மனிதரை பார்த்து சிவபெருமானானவர் சித்திர புத்திரனே வெளியே வா அப்படின்னு கூப்பிட்டாராம். அந்த சித்திரத்திலிருந்து உதித்ததுனால சித்திர புத்திரர் அப்படின்னு அவருக்கு பெயர் வந்து அது காலப்போக்குல சித்திரகுப்தர் அப்படின்னு ஆனது அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல இன்னொரு புராணத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு பசுவினுடைய வயிற்றுல இருந்து கையில எழுத்தாணியோடையும் கையில ஓலச்சுவடியோடையும் பிறந்ததுனால இவருக்கு சித்திரகுப்தர் அப்படின்ற பெயர் வந்தது அப்படின்னு சொல்லப்படும். இந்த சித்திரகுப்தரானவர் யமலோகத்துல யமனுக்கு அடியில இருக்கக்கூடியவராகவும், அதாவது யமனுக்கு கீழே அடிபணிந்து வேலை செய்பவராகவும், நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்குகளை எழுதக்கூடியவராகவும் இருக்கார். சரி, இந்த சித்திரகுப்தரை வணங்கினா என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்ற அற்புதமான கேள்விக்கு புராணங்கள் அதி ரகசியமான ஒரு கதையை சொல்லுது. அந்த கதையை நாம சுருக்கமா பார்க்கலாமா? ஒரு ஊர்ல ஒரு சின்ன பையன் இருந்தாராம். அவனுக்கு படிப்பு எதுவும் ஏறல, நல்ல குணங்கள் எதுவும் இல்லை. அவன் பாட்டு தன்னோட வேலையையும் அக்கிரமங்களையும் வாலுத்தனங்களையும் செய்துகிட்டு இருந்தான். அதை பார்த்து அவன் மேல கருணை கொண்ட அவனோட அம்மாவானவங்க என்ன சொன்னாங்கன்னா, தினம் சித்திரகுப்தாய நமக சித்திரகுப்தாய நமக அப்படின்னு சொல்லி சித்திரகுப்தரோட பேரை சொல்லிக்கிட்டு வா அப்படின்னு சொன்னாங்களாம். காலமும் ஓடிக்கிட்டே இருந்தது. இவனும் வளர்ந்தான். இவங்க அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. இவன் வளர வளர சின்ன வயசுல செய்து கொண்டிருந்த வாலுத்தனங்களும் வளர்ந்து பெரிய வயசானதும் அது பெரிய பாப செயல்களாக ஆனது. தினம் பல பாவங்களை செய்துட்டு வாழ்ந்து வந்தான். இவனுடைய மரண காலம் நெருங்கும் பொழுது இவனுடைய பாவ புண்ணிய கணக்க யமலோகத்துல இருந்த சித்திரகுப்தரானவர் பிரட்டி பார்க்க அவனுடைய பாவ புண்ணிய கணக்குகள்ல வெறும் பாவம் மட்டுமே இருந்ததை பாக்குறாரு. புண்ணிய கணக்குல தன்னுடைய பெயரான சித்திரகுப்தாய நமக அப்படின்னு தன்னுடைய நாமத்தை சொல்றதை தவிர வேற புண்ணியம் எதுவும் இல்லை அப்படிங்கிறதையும் உணர்ந்தார். தன்னை இப்படி வழிபட்ட தன்னுடைய பக்தனுக்கு ஏதாவது ஒரு வகையில உதவி பண்ணணும் அப்படின்னு நினைச்சார். இன்னும் ஒரு வாரத்துல அவனுக்கு மரணம் வரப்போகுது அப்படிங்கிற சமயத்துல அவனுடைய கனவுல போய் சித்திரகுப்தர் சொன்னார், அப்பா, நீ இந்த வாழ்க்கையில ஒரு புண்ணியமும் பண்ணல, அதனால உனக்கு 7 ஜென்மத்துக்கும் நரகம் தான். ஆனா உன்னை இதுல இருந்து காப்பாத்துறதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னார் அப்படின்னா, நீ என்ன செய்யி, சீக்கிரமா உன் ஊர்ல ஒரு குளம் வெட்டு. அந்த குளத்துல ஒரே ஒரு மாடாவது தண்ணீர் குடிச்சது அப்படின்னா உனக்கு சொர்க்கலோகத்துல 3.25 நாழிகை வாழக்கூடிய அளவுக்கு புண்ணியம் கிடைக்கும். அதை மட்டும் செய்ய, நான் மிச்சத்தை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். சித்திரகுப்தர் சொன்னதை கேட்டு இவரும் சித்திரகுப்தாய நமக சித்திரகுப்தாய நமகன்னு ஜபிச்சுக்கிட்டே ஒரு குளத்தை வெட்டினாராம். ஆனா இவர் பண்ண பாவத்தினால அந்த குளத்துல ஒரு சொட்டு தண்ணீர் வரலையாம். 7 நாள் தானே இவரோட வாழ்க்கையில மிச்சம் இருந்தது. அதுல 6வது நாள் காலையில ஏதோ சித்திரகுப்தரினுடைய அருள்னால குளத்தினுடைய ஓரத்துல ஒரு சின்ன நீர் ஊற்றுல கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் வர ஆரம்பிச்சது. அதை பார்த்து விட்டு சித்திரகுப்தர் இந்த மனிதருக்கு அருள் செய்யணும் அப்படின்னு ஒரு மாடோட வடிவத்துல வந்து மா மா அப்படின்னு கத்தினாராம். உடனே பல மாடுகளும் வந்து அந்த சிறிய நீரூற்றுல இருந்து கோடை காலத்துல தண்ணீரை அருந்தி தாகத்தை சாந்தி செய்து கொண்டு நிம்மதியாக அந்த ஒரு நாள் இருந்துதான். அதே சமயத்துல என்ன ஆனது அப்படின்னா, இந்த குளத்தை வெட்டின பாவம் செய்த மனிதர் இருக்கார் இல்லையா, அவர் நெஞ்சு வலி வந்து மரணிச்சு போனார். இவருடைய ஆன்மாவானது யமலோகத்துக்கு செல்ல, யமலோகத்துல இவரோட பாவ புண்ணியங்களின் கணக்க யமதர்மராஜா முன்னாடி வாசித்த சித்திரகுப்தர் சொன்னார், இவன் வெட்டின குளத்திலிருந்து ஒரே ஒரு மாடு மட்டும் தண்ணீர் சாப்பிட்டு அதனால இவன் நாட்டுக்கு தண்ணீர் கொடுத்த புண்ணியம் இருக்கு, அதனால இவன் 3.25 நாழிகை சொர்க்கத்துல இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அதை கேட்டுட்டு யமன் அந்த மனிதரினுடைய ஆன்மாவை பார்த்துட்டு, நீ நரகத்துல முதல்ல காலம் கழிக்கிறியா இல்ல சொர்க்கத்துல முதல்ல காலம் செலவழிக்கிறியா அப்படின்னு கேட்டார். உடனே இந்த மனிதர் சொன்னாரா, நான் முதல்ல சொர்க்கத்துல இருந்துட்டு வரேன் அப்படின்னு. உடனே இவரினுடைய ஆன்மா சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லப்பட்டது. அங்க பலவிதமான போக போக்கியங்களோட இருந்தாராம். அதே சமயத்துல இவரோட குளம், இவர் பூமியில வெட்டினார் இல்லையா, அந்த குளத்துல பலவிதமான ஜீவன்களும் தண்ணீர் அருந்தி அந்த ஊர் மக்கள் எல்லாம் அந்த குளத்தினால் மிக சந்தோஷமாக நீரை பயன்படுத்தி கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்தாங்களாம். அதனால இவரோட குளத்தினால பல பேர் பயனடைஞ்சதுனால இவரோட புண்ணிய கணக்கும் அதிகரிச்சுட்டே போனதா. அதனால இந்த பாவம் செய்த மனிதர் சொர்க்கத்துல ரொம்ப காலம் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டே இருந்தாராம். இதுல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, சித்திரகுப்தாய நமக அப்படின்னு நம்மை அறியாமல் பாபம் செய்தவனாக இருந்தால் கூட சொல்லிக்கிட்டே இருந்தா
அப்படின்னா அவனுடைய பாவங்களானது மன்னிக்கப்பட்டு சொர்க்கத்துல அவனுக்கு உயர்ந்த பதவியானது கிடைப்பதற்கு சித்திரகுப்தரானவர் வழி செய்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலதான் இன்னைக்கும் காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய சித்திரகுப்தரினுடைய கோவில்ல வருஷா வருஷம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்திரனே வந்து சித்திரகுப்தரை பூஜிப்பதாக ஒரு மரபானது இருக்கு. அதனாலதான் காஞ்சிபுரத்துல சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தரினுடைய கோவில்ல எல்லை போட்டா எடுக்க முடியாத அளவுக்கு அத்தனை கூட்டமானது வருது. அன்னைக்கு சித்திரகுப்தரை வணங்கி சித்திரகுப்தருக்கு விரதம் இருந்து கனிகளை மட்டுமே அன்னைக்கு சாப்பிட்டு, அதாவது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கனிகளை மட்டுமே சாப்பிட்டு சித்திரகுப்தருக்கு விரதம் இருந்து சித்திரகுப்தாய நமகன்னு ஜபம் செய்து கொண்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு நமக்கும் சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி கிடைத்து பூமியிலும் நல்ல ஒரு வாழ்க்கையானது ஏற்படும் அப்படின்னு பலரும் அனுபவத்துல கண்ட உண்மை. நாமும் இந்த சித்ரா பௌர்ணமி நல்ல நாள்ல சித்திரகுப்தருக்கு விரதம் இருந்து காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சித்திரகுப்தரை வழிபட்டு, முடியாத பொழுது வீட்டில் இருந்தபடியே காஞ்சிபுரத்து சித்திரகுப்தரை வழிபட்டு பலவிதமான நன்மைகளை அடையலாம்.